இதெல்லாம் சாதாரண கேஸா டீல் பண்ண கூடாதியா. அவனை கொலை கேஸ் போட்டு உள்ள தள்ளணும். அவர் மேல நீங்க எதுக்கு கை வைக்கிறீங்க? இங்க பார், செத்து போன கதிரேசனோட மாப்பிளனா. அவ்வளவுதானே, நீதிபதி ஒண்ணு இல்ல தண்டிக்கிறதுக்கு. ஏய், பொம்பளைய லட்சணமா நடந்துக்க. சட்டத்துக்கு உட்பட்டு தான் அவனுக்கு நான் தண்டனை வாங்கி தர போறேன். என்ன பண்ண போறீங்க? நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது நடந்தது விபத்து இல்ல, ஒரு கொலைன்னு சொல்ல போறேன். ஜானகி சொல்லு, அந்த ஆள் எதுக்கு வந்துட்டு போனா? எதுக்கு வந்தா என்னமா? அவர் தான் போயிட்டாருல. நீ வாயை மூடு. நீ சொன்ன அவளை அமிச்சல்ல, இப்ப நான் சொல்றேன், நீ வாயை மூடு. ஜானகி நீ சொல்லு. என்ன திரும்பவும் அந்த வீட்டுக்கு வர சொன்னாரு. இதை தாண்டி காளியம்மா சொன்னா அவ ஏதோ தப்பா பேசுற மாதிரி அவளை வெளியே அனுப்பிட்டீங்க. ஏன் குடிகார பிள்ளைக்கு பொண்டாட்டி இல்லாம இருக்க முடியலன்னு கிழமை தூது வந்தானா? தூது அசிங்கம்மா பேசாதம்மா. ஏய், அசிங்கம் பண்ணது அந்த ஆளு, நீ என்ன சொல்றியா? என்னம்மா அப்படி தப்பா பண்ணிட்டாரு அவரு? 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்கன்ற வருத்தத்துல ஒன்னா சேர்த்து வைக்கணும்னு வந்தாரு. இத்தனை நாளா அந்த பாசம் எங்கடி அம்மா போச்சு? அததான் அவரும் சொன்னாரு. இத்தனை நாள் தான் எந்த முயற்சியும் பண்ணல, இனிமேலும் அப்படியே விட்டா தப்புன்னு சொன்னாரு. இவங்க வேண்டார வெளியே தருத்துவாங்க. வேதனை பட்டுட்டாரா வேதனை, இப்ப சேர்த்துக்கு வராமா? ஏண்டி நமக்கு என்ன வெக்கமான இல்ல நினைச்சிட்டாங்களா? அவங்க சொல்ற ஆடத்துக்குலாம் நம்ம ஆடித்தே ஆகணுமா? அம்மா, அவர் மனசுல இருக்கிறது அவரு சொன்னாரு, விட. எப்படி விட முடியும்? என் மனசுக்குள்ள இருந்தா 1000 இருக்கு, அதெல்லாம் எடுத்து விட்டா நீ அவன் கூட வாழவே முடியாது. போய் கத்து. ஒரு தடவை தான் நீ கத்துக்கலாம், பயப்படுவாங்க. திரும்ப திரும்ப இதையே பண்ணிட்டு இருந்தா உன்னதான் எல்லாரும் கோமாளியா பாப்பாங்க. உன்னை பெத்தப்பவே நான் கோமாளி ஆயிட்டேன்டி. இப்படி எல்லாம் உன் வாயில இருந்து வார்த்தைகளை கேட்கணும்னு எனக்கு விதி இருக்கு பாரு. நான் கோமாளிதான். நீ எதுவும் சொல்லலையே. ஏண்டி சொல்லல? இனிமே அந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்ல வேண்டியது தானே? என்னடி பேசாம இருக்க? கூப்பிட்ட உடனே அந்த குடிகாரன் கூட குடும்பம் நடத்தணும்னு ஆசையா இருக்கா? ஏன் ஆசைப்பட்டா என்ன இப்போ? அவ புருஷன் கூட தானே சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறா. அதுக்கு தானே கட்டி கொடுத்து அனுப்பி வச்சேன். அப்புறம் ஏன் ஐயோ அம்மான்னு ஓடி வந்தா? முடியலன்னு தானே. இது என்ன முத முறையா? போறதும் வரதும் தானே இருந்தா. புதுசா அங்க போகணும்னு கால் துடிக்குதா? இப்ப மட்டும் அவன் குடிச்ச நாத்தம் வாசனையா மாறிடுமா? இங்க பாருமா, அக்காவும் ஒரு பொண்ணை பெத்துட்டா. இனி நீ அவளை கட்டுப்படுத்துறது நியாயம் இல்ல. இனி என்ன பண்ணணுமோ அக்காவே முடிவு பண்ணட்டும். அது நான் செத்ததுக்கு அப்புறம் தான் நடக்கும். இவ ஒரு பிள்ளைய பெத்தவனா, இவளை பெத்தவன் நான். என் பேச்ச கேட்காம இவ அங்க போயிடுவாளா? அதுக்கப்புறம் ரத்தத்தை பார்த்து ஜெயிலுக்கு போகவும் நான் தயங்க மாட்டேன். இது செல்வம். நாங்க சைதாப்பேட்ல இருந்தப்போ எங்க பக்கத்து வீட்டுல இருந்தாங்க. சின்ன வயசுல இருந்து எங்க வீட்டுல தான் வளர்ந்தாங்க. அப்பாக்கு இவர்னா ரொம்ப பிடிக்கும். வாமா சாப்பிடலாம். மாமா எங்களுக்கு கை கழுவிட்டு வாங்க சாப்பிடலாம். இல்லம்மா, நான் கிளம்புறேன். அங்க அத்தை எனக்காக சமையல் பண்ணி வச்சுட்டு காத்துக்கிட்டு இருப்பா. கார்த்திக் இருந்து சாப்பிட்டுட்டு வருவான். என்னப்பா? இல்ல, எனக்கு வேண்டாம். எங்களுக்கு தைரியம் சொல்லிட்டு இப்ப நீங்களே இப்படி இருந்தா எப்படி? நீங்க சாப்பிடாம இருக்கிறது மட்டும் எங்க அப்பாவுக்கு பிடிக்குமா? அதுக்கு இல்ல இளவரசி. ஏப்பா, நானும் உன்னை கொஞ்ச நேரமா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏப்பா இப்படி படபடப்பா இருக்க? என்ன விஷயம் சொல்லு. ஏதாவது சொல்லப்பா. அந்த மளிகை கடைக்கு போயிருந்தேன். அங்க அவனை பார்த்தேன். அன்னைக்கு மட்டும் இல்ல, 7 ஜென்மத்துக்கு எவன் முகத்துல முழிக்க கூட நினைச்சிட்டு இருந்தனோ அந்த ராஸ்கர் என்னோட ஒரே எதிரி. யாரு? என்ன இளவரசி, யாருன்னு கேக்குற? யாரு இந்த எதிரியா இருக்க முடியும்? நம்மள இப்படி சோகத்துல தள்ளது யாரு? நம்மளோட கனவெல்லாம் சதைச்சது யாரு? யார்? அந்த சுப்பிரமணியா? அவன்தான், அவனே தான். அவனை பார்த்தோன்னா நான் என் கண்ட்ரோல்லாம் இழந்துட்டேன். ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை பண்ணிருக்கணும்.
பண்ணிதான் சந்தோஷப்பட்டிருப்பனே, பண்ண விடலையே. பப்ளிக் பிளேஸ்ல அவன் கண்ணு முன்னால மாட்டினது அவன் போன ஜென்மத்துல பண்ண புண்ணியமா இருக்கணும். இல்லாட்டி நான் என்ன பண்ணிருப்பேன் எனக்கே தெரியாது. இன்னொரு தடவை என் கண்ணு முன்னால மாட்டாமே போயிடுவான். என்னைக்கு இருந்தாலும் அவனை நான் சும்மா விட மாட்டேன். வேண்டாம் மாப்பிள்ள, அவனை ஏதாவது பண்ண போய் உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது. ஏற்கனவே நாங்க எழுந்தது போதும். அப்படிலாம் விடுறதுக்கு நான் ஒண்ணு மகான் இல்லாத. நானும் ஆசா பாசம்லாம் இருக்கிற சராசரி மனுஷன் தான். நான் நேசிக்கிற மனுஷங்க கஷ்டப்படாத பார்த்துட்டு என்னால எப்படி சகிச்சுக்க முடியும்? அதுக்கு காரணமா இருந்தவன நேருக்கு நேர் பார்த்துட்டு சும்மா இருந்தா நான் என்ன மனுஷன்? இங்க பாருங்க அத்தை, எனக்கு என்ன சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷம் தான் முக்கியம். அதுக்காக நான் எதை வேணா இழக்க தயாரா இருக்கேன். எல்லா விஷயத்திலும் அப்படித்தான், இந்த விஷயத்திலும் அப்படித்தான். நீங்க எதுக்கு இழக்கணும்? தப்பு பண்ணவனை தண்டிக்கிறதுக்கு போலீஸ் இருக்கு, கோர்ட் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல கடவுள் இருக்காரு. இல்ல அத்தை, தயவு செஞ்சு அந்த கடவுள் பேரை சொல்லாதீங்க. இன்னைக்கு தேதியில அந்த சுப்பிரமணியை விட நான் அதிகம் வெறுக்கிறது அந்த கடவுளை தான். ஏன்னா என் மாமா என்கிட்ட இருந்து பிரிச்சதே அந்த கடவுள் தான். இவ்வளவு கஷ்டத்திலையும் நீங்க எங்க குடும்பத்துக்கு ஆறுதலா இருக்கிறது அந்த கடவுளோட கருணை தானே? இல்ல அத்தை, இல்ல. நம்ம மாமா சாக காரணமா அந்த கொலைகாரனுக்கு தண்டனை கிடைக்காம அந்த கடவுளை நான் ஏத்துக்கிறதா இல்ல. எப்படி ஏத்துப்பேன்? மாமாவை கொண்டுட்டு அந்த சுப்பிரமணி எப்பயும் போல சந்தோஷமா இருக்கான். ஆனா ஒரு பாவம் அறியாத நீங்க இங்க கண்ணீர் கம்பளியுமா அவஸ்தைப்பட்டு இருக்கீங்க. இந்த கொடுமையை செஞ்ச அந்த கடவுளை நான் ஏத்துக்கணுமா? சொல்லுங்க. நடக்கிறதெல்லாம் நல்லபடியா நடந்திருந்தா இந்நேரம் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை நான். அந்த உரிமை இல்லைனாலும் இந்த குடும்பம் என்னோட தான். அதை யாராலையும் மாத்த முடியாது. இந்த குடும்பத்தை சோதிக்கிறவன் என்னோட பரம எதிரி தான். அது அந்த சுப்பிரமணியமா இருந்தாலும் சரி, கடவுளா இருந்தாலும் சரி. அதுக்காக சட்டத்தை கையில் எடுத்துக்காதப்பா. அப்ப நீங்க என்ன வளர்க்கலையேப்பா. சட்டத்துக்கு உட்பட்டு தான் அவனுக்கு நான் தண்டனை வாங்கி தர போறேன். என்ன கொஞ்சம் உண்மையை மீற வேண்டியிருக்கும். என்ன பண்ண போறீங்க? நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது நடந்தது விபத்து இல்ல, ஒரு கொலைன்னு சொல்ல போறேன். யாரோ ஒரு சுப்பிரமணி, யாரோ ஒரு கதிரேசனை எதுக்குப்பா கொல்லணும்? அவங்க யாரோ இல்ல, ரெண்டு பேருக்குமே பழக்கம் இருக்கு. சுப்பிரமணியத்துக்கு மாமா மேல பகை இருக்கு அப்படிங்கிற கதையை உருவாக்குவேன். சாட்சிகளை சேர்ப்பேன், ஆதாரங்களை இட்டு கட்டுவேன். அவன் ஆயுசுக்கும் உள்ள இருக்கணும். மாமா, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால நாம கஷ்டப்படுறோங்கிறதுக்காக மத்தவங்களை எதுக்கு மாமா வீணா கஷ்டப்படுத்தணும்? இங்க பார், நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இது பெரியவங்க விஷயம். எது எதுல கரெக்டா இருக்கணுமோ அது அதுல நீ கரெக்டா இரு. இப்ப நான் என்ன மாமா சொல்லிட்டேன்? வேண்டாம், அவனை தண்டிக்கணுங்கிறதுக்காக எங்க அப்பா வாழ்ந்த வாழ்க்கையை கலங்கப்படுத்த வேண்டாம். இதுல நான் அவரை எங்க கலங்கப்படுத்துறேன்? அவனுக்கு எங்க அப்பா மேல பகை இருக்குன்னு சொன்னீங்கல்ல. எங்க அப்பாக்கு யார் கூடயும் பகை இல்ல. அவருக்கு ஒரு எதிரி கூட இருந்ததில்ல தெரியுமா? கற்பனையில கூட அப்படி சொல்லி அவர் அசிங்கப்படுத்துறத நான் ஒத்துக்க மாட்டேன். அப்ப அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டாங்கிறியா? எப்படி இளவரசி, எப்படி? என்னை விட நீதான் அவனை வெறுக்கணும், தண்டனை வாங்கி கொடுக்க துடிக்கணும். என்னை விட அவன் தான் உனக்கு முதல் எதிரியா இருக்கணும். அவன் தான் என்னுடைய முதல் எதிரி, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அவனுக்கு தண்டனை கிடைக்கணும், அதுலயும் எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா தண்டனை அவனுக்கு தான் கிடைக்கணும், எங்க அப்பாவுக்கு சேர்த்து இல்ல. அப்ப நாளைக்கு போலீஸ்ல என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறோம்? நாளைக்கு தானே முடிவு பண்ணிக்கலாம். சரி, நீங்க சாப்பிட உட்காருங்க, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். கயல், தூங்கலையா? தூக்கம் வரலக்கா. மாமா வந்துட்டு போனதுல இருந்து மனசே சரியில்லை. நியாயமா அதையெல்லாம் நான் சொல்ல வேண்டியது. நானே சும்மா இருக்கேன். ஏன்? என்ன சொல்லியும் பிரயோஜனம் இல்ல. அதான் ஏன்னு கேக்குற. மாமா படுற வேதனையை பார்த்தல. நானும் தான் வேதனைப்பட்டுட்டு இருக்கேன். வேதனைப்படுற ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தா அவங்களோட வேதனை தான் அதிகரிக்கும். அதே வேற வேற இடத்துல இருந்தா ஒருவேளை அவராவது வேதனையை மறந்துருப்பாருன்னு ஆறுதல் பட்டுக்கலாம்ல. ஒரே இடத்துல இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருக்கலாம்ல. எல்லா விஷயத்திலயும் அதே மாதிரி இருக்காது. அப்போ இங்கேயே இருக்க போறியா? தெரியல.
இது என்ன பதில்? அதான் தெரியலங்கிறனே. அப்போ உனக்கு வாழணுங்கிற ஆசை இல்லையா? நான் இப்ப வாழ்ந்துட்டு தானே இருக்கேன். இது இருக்கிறது, நான் சொல்றது வாழ்றது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குக்கா. ஏதோ வெந்ததை தின்னுட்டு வேலை வந்தா போய் சேர்றதுக்கு பேரு இருக்கிறது. நம்ம ஆசைப்பட்ட மாதிரி வாழ முயற்சி பண்றதுன்னு இருக்குல்ல, அதுதான் வாழறது. அதுக்காக நான் ஒன்னும் பெருசா சாதனை பண்ணணும்லாம் சொல்லல. சராசரியா எல்லா பொண்ணுங்க மாதிரியும் புருஷன் குடும்பம்னு சந்தோஷமா வாழ ஆசைப்படலாமேன்னு தான் சொல்றேன். நான் என்ன துறவியா ஆசையே இல்லாம இருக்கிறதுக்கு? எனக்குள்ளேயும் ஆசைகள் இருந்தது. கல்யாணத்துக்காக காத்துட்டு இருந்தப்ப எனக்குள்ளேயும் கலர் கலரா கனவுகள் இருந்தது. ஆனா எனக்கு தான் நான் ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கை அமையலையே. நீயே கவலைப்படுற? நீ நேசிச்ச சுப்பிரமணி நல்லவங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். சூதுவாது தெரியாது, அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ண தெரியாது. என்ன யார்கிட்டயும் ஏமாந்துராம நீ தான் பாத்துக்கணும். மனசு பூரா பாசம் வச்சிருக்கிற இந்த மாதிரி ஒரு மனுஷன் புருஷனா அமைஞ்சா எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுல தப்பே இல்லை. இல்ல வேணாக்கா. யாரு? சுப்பிரமணியா? இல்ல, கல்யாணமே வேண்டாம். என்னடி திடீர்னு சுப்பிரமணின்னு உருகிக்கிட்டு இருந்த? இப்ப உருக வச்சவரு நாளைக்கு அழ வைக்க மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? சுப்பிரமணி அழ? சிச்சி, என்னக்கா சீச்சி? அவரும் ஆம்பளை தானே, கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிட்டாருனா? அதெல்லாம் மாற மாட்டாரு. எப்படிக்கா சொல்ற? கல்யாணத்துக்கு அப்புறம் தானே பல பேரோட சுயரூபமே தெரியும். உனக்கும் அப்படித்தானே தெரிஞ்சுது. யாரோட சேர்க்கிற? எல்லாம் ஒரே ரத்தம் தானக்கா. ஏற்கனவே நீ படுற நரக வேதனையை பார்த்தவ, அதையே நானும் ஏன் அனுபவிக்கணும்? லூசு மாதிரி பேசாத. சுப்பிரமணிய நீ அந்த மாதிரி நினைக்காத. தப்பா நினைக்கல. அவரே உலகத்துல உத்தமரா கூட இருக்கலாம். ஆனா அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ அந்த வீட்டுல போய் கொடுத்தன பண்ணணும். மாமா மனச கொஞ்சம் கொஞ்சமா கரைக்கணும். அந்த வீட்டுக்கு போய் நீ எல்லார்கிட்டயும் எடுத்து பேசி என் கல்யாணத்தை பண்ணி வச்சிடுவ. ஆனா எனக்காக நீ எதுக்கு அங்க போய் கஷ்டப்படணும்? சுப்பிரமணி மாமாவை தவிர இன்னொருத்தரை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அது நீ அங்க போகாம நடக்கவும் நடக்காது. அங்க போனா உனக்கு சந்தோஷம் இருக்காது. உன் சந்தோஷத்தை கெடுத்துட்டு நான் மட்டும் எப்படிக்கா சந்தோஷமா வாழ முடியும்? அதனாலதான் சொல்றேன், எனக்கு கல்யாணமே வேண்டாம். நான் எப்படியே அம்மாவுக்கு துணையா இருந்துட்டு காளி கூட சண்டை போட்டுட்டு இருந்துட்டு போறேன். என்ன சுப்பிரமணி, வா போலாம். நீ தானே எஸ்ஏ பார்க்கணும்னு சொன்ன, இப்ப நீயே தேங்கினா என்ன அர்த்தம்? நீ முன்னாடி போய் பேசிட்டு வா, நான் அப்புறமா வரேன். அவங்க கடிச்செல்லாம் சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா அவங்க துணியை செலவு பண்றதுனா. வா வா சுப்பிரமணி. என்ன ஆரோக்கியம்? இன்னைக்கு துணி ஒண்ணு அயனிங் இல்லையே. துணியெல்லாம் வாங்க வரலாமா? இவன் என் தோஸ்து, சாரை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான் கூட்டு வந்தேன். அப்படியா? சரி உள்ள வாங்க. ம். என்னங்க என்னங்க என்ன? அயனிங் ஆரோக்கியம் வந்திருக்கான், உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? இதோ வரேன். சரிங்க. உட்காரு. அவங்க உட்காருன்னு சொல்லல. அவங்க வரணும்னு கூட தான் சொல்லல, வந்தோம்ல அதே மாதிரி தான். உட்காரு. பரவாயில்ல, சார் வரட்டும், வெயிட் பண்ணலாம். வணக்கம் சார். என்னப்பா ஆரோக்கியம்? சார் என் தோஸ்து சொல்லு. அந்த ஆக்சிடென்ட் கேஸ். ஆக்சிடென்ட் கேஸ் தானே? உனக்கு என்ன எங்க வேலை? இவனுக்கு எங்க கூட்டு வந்த? உங்களை பார்த்து பேசலான்னு தான் சார். பேசுறதெல்லாம் கோர்ட்ல, எங்க இல்ல, எங்க பேசக்கூடாது. ஒரே ஒரு விஷயம் சார், நம்ம பையன் தான், நான் தான் தெரிஞ்சவங்கன்னு சொல்லி கூட்டு வந்தேன். நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆளு. இது ஆக்சிடென்ட் கேஸ் இல்லைன்னா நான் உங்களை உட்கார வச்சு பேசியிருப்பேன். அதுவும் உன் கேஸ் செக்ஷன் மாறப்போகுது. உனக்கு செத்து போனவர் மேல 300 இருந்திருக்கு.
திட்டம் போட்டு தான் நீ இதை பண்ணிருக்க. அதனால இந்த கேஸை கொலை கேஸா ஃபைல் பண்ண போற. புரியுதா? சார் ஏற்கனவே அவர் மேல முன்விரோதம்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஸ்டேஷன்ல சொன்னேன்ல சார். நீ மட்டும் சொல்லி என்ன பிரயோஜனம்? என் டிபார்ட்மெண்ட்ல உனக்கு எதிராக ஆளுங்க இருக்காங்க. என்ன வழிமறிச்சு உன்னை தண்டிச்சே தேரணும்னு சொல்றாங்க. என்ன பண்ண சொல்ற? சார் உண்மை என்னன்னு உங்களுக்கே தெரியும்ல சார். நீ சொல்றது உண்மைதான்னு எனக்கு மட்டும் எப்படியா தெரியும்? பொய் சொல்ல மாட்டான் சார், நல்லவன் சார். தெரியாம நடந்துருச்சு சார். அப்ப எதுக்கு இவனை உள்ள வைக்கணும்னு துடிக்கிறாங்க? இவ்வளவு எதிரி இருக்கிறவன் எப்படிப்பா யோகியனா இருக்க முடியும்? சார் நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறவனு கூட எதிரி இருக்கத்தானே சார் செய்வாங்க. எங்க டிபார்ட்மெண்ட்ல கூட உங்க டிபார்ட்மெண்ட்ல தான் சார் இவங்க குடும்பத்தோட எதிரியே இருக்காங்க. நீ சும்மாரு சார். இவனை தண்டிக்கணும்னு சொல்லி சொன்னாங்கல்ல, உங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரே ஆள் இன்ஸ்பெக்டர் சக்திவேல் தான் சார். கரெக்டா? அவருக்கு என்ன பகை? ஏற்கனவே ஒரு மேல ஏதாவது கேஸ் இருக்கா? சார் அவர் ரொம்ப மட்டமான ஆளு சார். யோ சாரி சார், நான் சொன்னது பொறாம பிடிச்ச கேஸ். ஆரோக்கியம் பாத்தீங்களா சார், தப்பு செஞ்சவனா இருந்தாலும் தான் சித்தப்பன்னு சொன்னாலும் விட்டு கொடுக்கலாம்னு பாத்தீங்களா? என்னப்பா சொல்ற? சித்தப்பாவா? ஆமா சார், இவங்க அப்பாவோட கூட பிறந்த தம்பி சார். இந்த அளவுக்கு சக்திவேல் சாரை கொண்டு வந்ததே இவங்க அப்பா தான் சார். இதுதான் சார் இந்த பகைக்கான கதையே. புரியுது. ஆனா அந்தால் விடமாட்டான் போல இருக்க. அந்தால் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டா உன் குடும்பத்துக்கு என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறியா? இல்ல சார், அந்த குடும்பத்துக்கு என்ன செய்யறதுன்னு தான் யோசிக்கிறேன். எந்த குடும்பம்? உன் சித்தப்பா குடும்பத்தை பழிவாங்கறத பத்தி பேசுறியா? நான் ஏன் சார் பழி வாங்க போறேன்? நான் சொன்னது ஆக்சிடென்ட்ல இறந்து போனாரு அவரோட குடும்பத்தை பத்தி. பாவம் சார், அப்பாவை இழந்த அந்த 2 பொண்ணுங்க, உலகமே தெரியாத அந்த அம்மா, எவ்வளவு கஷ்டம் சார். அதான் அந்த குடும்பத்துக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். என்ன செய்யணும்னு நினைக்கிற? அவங்க இந்த கேஸ் நடத்துறதுக்கு நானே வக்கீல் ஃபீஸ் தந்துடுறேன் சார். என்னது? உனக்கு எதிரா வாதாட நீயே பணம் தரன்ற? சரி, அப்புறம்? மாசம் மளிகை சாமான் நானே வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். நீ அவ்வளவு பெரிய பணக்காரன் ஐயா? இல்ல சார். அப்புறம் எதுக்கு இதெல்லாம் சொல்ற? பெருசா நோய் வந்துட்டா ஏழையா இருந்தாலும் கடனோ வாங்கி குணப்படுத்துறது இல்லையா, அந்த மாதிரி தான் சார். அந்த இழப்ப எவ்வளவு கொட்டி கொடுத்தாலும் ஈடு செய்ய முடியாது சார். அதுக்கப்புறமாவது என்னால தூங்க முடியுதான்னு பாக்குறேன் சார். கண்ணு மூடினா அவங்க கதறி அழுதுதான் சார் ஞாபகம் வருது. சோறு கூட இறங்க மாட்டேங்குது, வேலை ஓட மாட்டேங்குது. நான் இதை அவங்க கிட்ட போய் சொல்ல முடியாது. நீங்க தான் அவங்க கிட்ட பேசி இதை ஏத்துக்க வைக்கணும். 2வது பொண்ணோட படிப்பு செலவுக்கு கூட நான் ஏற்பாடு பண்றேன் சார். உன்னை போய் இவள நிக்க வச்சு பேசிட்டேனே. உட்காருப்பா, உட்காரு. ஐயோ அதெல்லாம் வேண்டாம் சார், பரவாயில்ல இருக்கட்டும். என்ன மனுஷயா நீ? எப்படியாவது தப்பிச்சா போதும் காப்பாத்துங்கன்னு சொல்லி கெஞ்சதான் வந்திருக்கான்னு நினைச்சேன். நீ அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம அவங்களுக்கு உதவுறத பத்தி பேசுறியப்பா. இல்ல சார், இது உதவி கிடையாது, சேவை. அந்த குடும்பத்துக்கு நான் பண்ண வேண்டிய கடமை. உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லப்பா. சரி, அவங்கள நான் ஸ்டேஷனுக்கு வர சொல்றேன், அங்க வச்சு பேசிக்கலாம். ஐயோ ரொம்ப நன்றி சார். வரேன் சார். பெரியப்பா, தக்காளி 1/2 கிலோ. அப்புறம் வேற ஒன்றும் வேணாண்டா. அது கூட விலையை கேட்டு பாரு. கட்டுப்படி ஆச்சுன்னா 1/2 கிலோ வாங்கிக்கோ, இல்லைன்னா 1/4 கிலோ வாங்கிக்கோ. சரி. வெங்காயம் ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கோ. வாங்கிட்டு அப்புறம் பொரியலுக்கு எது சௌகரியமா இருக்கோ அதை நீயே பார்த்து வாங்கிட்டு வா. அப்புறம் இந்த கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் கேட்டு வாங்கிக்கோ. கேட்கலன்னா தரமாட்டாங்க. சரியா? என்னடா கம்முன்னு நின்றுட்டு இருக்க? பெரியப்பா, ஜானி கண்ணி வந்திருக்காங்க. எங்க? எப்படி ஜானகி? வா வா வா. என்னம்மா எப்படி இருக்கிற? ஏம்மா, உன் வீட்டுக்கு வர்றதுக்கு உனக்கு இத்தனை நாள் ஆச்சா? எப்படியோ இப்போது வந்தியா, ரொம்ப சந்தோஷம்.
இனிமே இந்த மாமா கையை காலை நீட்டி நிம்மதியா ஒரு வாரமா உட்காந்துருவேன். ஆமா, அம்மா எங்க காணோம்? அம்மா கூப்பிட்டு வந்து விடுறதா? அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காது மாமா. ஆமா, அம்மாட்ட சொல்லிட்டு தானே வந்தேன். வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். அத சொல்லி எதுக்கு கெடுத்துக்கணும்? அதான் நானே கிளம்பி வந்துட்டேன். ஏமாமா, நான் உள்ள வரலாம்ல? ஐயோ, இது உன் வீடுமா, நீ உள்ள வரலாம். நாங்க தான் உன்கிட்ட கேட்டு உள்ள வரணும். வா வா உள்ள வா. ஒரு நிமிஷம் நில்லு, நான் போய் ஆர்த்தி தட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். நான் என்ன புது பொண்ணா மாமா? இல்ல இப்பதான் இந்த வீட்டுக்கு முதல் தடவையா வரேனா? ஏமா, எல்லாமே முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி தானே. உனக்கு மட்டும் இல்லம்மா, எங்களுக்கும் தான். இனிமே இந்த வீடு கலகலன்னு கலகலப்பா மாறப்போகுது. ஒரு நிமிஷம் இருமா, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அண்ணி, நீங்க வரதா தெரிஞ்சிருந்தா அண்ணனை பிடிச்சி வச்சிருப்பேன்ல. புடிச்சு வச்சா நிப்பாரா இல்ல அப்பவும் தள்ளாடிட்டு தான் இருப்பாரா? அண்ணி, இனிமே அந்த மாதிரிலாம் நடக்காம நாங்க பாத்துக்கிறோம் அண்ணி. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அண்ணி. இனிமே நீங்க ஸ்ட்ரிக்டா இருந்தா தான் அண்ணன் நடக்க முடியும். இது யாருமா? நானும் உனக்கு சித்தப்பா தான்டா. அப்ப எனக்கு மொத்தம் 3 சித்தப்பாவா? இல்ல, 2 சித்தப்பாவுக்கு இது ஃப்ரீ சித்தப்பா. ஏய் சரியா, கொடுத்துறேன். தாத்தா, தாத்தா அப்ப எனக்கு தாத்தா? அதை சுத்துறமா. ஏய் பாத்தியா, நிறைய திஷ்டி போட்டிருக்கா, தான் கீழெல்லாம் சிந்துது. போங்க உள்ள போங்க, உள்ள போங்க. வாங்க நீ. ஏய் கூட்டு போட வாங்க. என்னம்மா நீ ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகாம இங்க கூட்டிட்டு வந்துட்ட? அண்ணி உட்காருங்க நீ. இருக்கட்டும். தாத்தா, சுப்பிரமணி சித்தப்பா எங்க? வெளியில போயிருக்காமா. வாசல்ல செழியனை பார்த்து யாருன்னு கேட்டா இப்ப சுப்பிரமணி சித்தப்பாவை கேக்குறா. ஆனா அவ அப்பாவை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கல. அண்ணி, இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்களேன், அப்பா அப்பான்னு கொண்டாட போறா. அப்புறம் நம்மளெல்லாம் மறந்துடுவா. கற்பனைக்கு என்னமோ இதெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா நிஜத்துலயும் நடக்கும் நீ. அந்த நம்பிக்கை கூட இல்லாம எப்படி வந்தீங்க? நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கேன். அந்த நம்பிக்கை கண்டிப்பா வீண் போகாது. சரியா, நீ போய் காய்கறி வாங்கிட்டு அப்படியே பாப்பா ஸ்கூல்ல விட்டு வந்துரு. சரிப்பா. அந்த கூட அந்த பட்டியை நான் வைக்கிறேன். அப்புறம் சேமியாவும் பால் பாக்கெட்டும் வாங்கிட்டு வந்துரு, பாயசம் வைக்கலாம். சரியாப்பா? நம்ம ஸ்கூலுக்கு போலாமா? வா. அம்மா நீ வரல? இல்ல, சித்தப்பா கூட்டிட்டு போவாரு. அப்ப ஈவினிங் வந்து சித்தி கூட்டிட்டு வருவாங்களா? ஈவினிங்கும் நானே வந்து கூட்டிட்டு வரேன். சரியா? அப்ப இனிமேல் நம்ம இந்த வீட்ல தான் இருக்க போறோமா? ஆமா. அப்ப அந்த வீடு? நீ ஸ்கூல் முடிஞ்சு சாயந்தரம் வந்த உடனே அம்மா உனக்கு எல்லாம் சொல்றேன். இப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு வா. பாய் மா. பாய். என்னம்மா வந்து வராதமா நீ கூட்ட ஆரம்பிச்சிட்ட? நான் தான்மா கூட்டிட்டு இருந்தேன், நான் கூட்டி முடிச்சிடுறேன். இருக்கட்டும் மாமா, அதான் நான் வந்துட்டேன்ல, இனிமே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சரி ரசமா, நான் கிளம்புறேன். ஏன் உள்ள வந்துட்டு போயேன்? எதுக்கு? உன் மக வாயில விழுகிறதுக்கா? ஆமா, அவ சொல்றதும் நீ கேக்குறதும் எப்பவும் உள்ளது தானே. உன்னால சும்மா இருக்க முடியாது. கொஞ்ச நேரம் பொறுத்து நீ உள்ள வரத்தான் போற. அதுக்கு இப்பவே வந்துட்டு போயேன். சரி, நீ சொல்ற, நான் வரேன். போ. கைலுமா, கைலு, ஏம்மா எதுக்கு அழுவுற? என்னடி இவ எதுக்குடி அழுவுறா? கைல்வழி கேக்குறல்ல. ஐயோ இவ ஒருத்தி. ஏய் கேக்குறல்ல, ஏண்டி அழுவுற? என்னடி இது, எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த ஜானகி எங்க போனா? ஜானகி, ஜானகி எங்கடி போய் தொலைஞ்ச? இவ எதுக்குடி அழுவுறா? என்னடி ஏன் அழுவுற? சொல்லு, ஜானகி எங்க?
அவ இருக்கிற இடத்துல போய் தேடினாலே கிடைக்க மாட்டா. எங்க எப்படி கிடைப்பா? என்னடி சொல்ற? அவ போயிட்டாமா, போயிட்டா. பொட்டியையும் தூக்கிட்டு பிள்ளையும் கொட்டிட்டு எங்கிட்டு போயிட்டாமா. எங்கடி போனா? அவ புருஷ வீட்டுக்கு போயிட்டாமா. புருஷ வீட்டுக்கா? ஐயோ 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 ஐயோ! அடி பாவி மகளே, என்ன மோசம் பண்ணிட்டு போயிட்டியேடி. படிச்சு படிச்சு சொன்னேனே, பட்ட அறிவு இருக்கும், போக மாட்டான்னு நம்பினேனே. அந்த படுபாவி வந்து என் பொண்ணு மனசை கரைச்சு கூட்டிட்டு போயிட்டானே. சரி, அதுக்கே இவ அழுதுகிட்டு இருக்கா? அவளை ஏற்கனவே அந்த வீட்டுக்கு அனுப்பணும்னு இவ குறியா இருந்தவளாச்சே. உண்மையை சொல்லு, ஜானகி நீ தானே அனுப்பி வச்ச? இத போய் கேட்டுக்கிட்டு இவளே அனுப்பி வச்சுட்டு எங்க நீ திட்டுவியோன்னு நடிக்கிறான்னு நினைக்கிறேன். அப்படியாடி? இதுக்குதான் பழைய மேல வரும்னு தெரிஞ்சுதா அம்மா கிட்ட சொல்லிட்டு போ, அம்மா கிட்ட சொல்லிட்டு போன்னு அடிச்சுக்கிட்டேன். சொன்ன கேட்டா தானே? அம்மாக்கு தெரிஞ்சா விட மாட்டாங்கன்னு தடுத்து என் கையும் தள்ளி விட்டுட்டு போயிட்டா. இப்போ நான் வாங்கி கட்டிட்டு இருக்கேன். இது எனக்கு தேவைதானா? நம்பல? நீ என்ன நம்பல? வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவல, உன் பேச்ச கேட்கலனா பழுக்க காய்ச்சி எழுத்துருவேன்னு. என் பேச்ச நம்பலனா இப்போ அதை செய். இந்த காளியம்மா மேல சத்தியமா அம்மா கிட்ட சொல்லிட்டு போன்னு சொன்னேன். அவ இப்ப சொல்லாம போனதாலதான் நான் இப்ப அழுதுட்டு நிக்கிறேன். எனக்கு தெரியும் நீ மானஸ்தி. உன் பேச்சு கேட்காம போனவ பக்கம் நீ தலைய வச்சு படுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உன்கிட்ட சொல்லாம போனது தப்பு தானே. திங்கிற சோத்தை விட பெத்த பிள்ளைங்களை விட உனக்கு ஒரு ரோஷம் தான் முக்கியம்னு எனக்கு நல்லா தெரியும். அவ இருக்கிற இடத்துலயே இருக்கட்டும். இனிமே நீ அவளை போய் பார்க்க மாட்டேனோ எனக்கு தெரியும். உன்கிட்ட சொல்லாம போனது தப்பு தானே. அடி போடி, என்னோட மான ரோஷத்தை விட என் பொண்ணு வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். இப்பவே அந்த வீட்டுக்கு போய் நாக்க பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு என் பொண்ணை கையோட கூட்டு வரேன். காளி வா போலாம். அம்மா அம்மா, என்ன அந்த வீட்டுக்கா போற? ஆமா. உன்கிட்ட சொல்லாம போனவ கிட்ட போய் நீ பேச போறியா? ஆமாண்டி. இங்க பாரு, அவளுக்கு ஆதரவா இருந்தவ நான். என் பேச்சே கேட்காம அவ போயிட்டா. உன் பேச்சே அவ கேட்க போறா? எல்லாம் கேப்பா. இது என்ன நகை சமாச்சாரமா? ஊரை கூப்பிட்டு போலீஸையும் கூப்பிட்டா எடுத்து கொடுக்கறதுக்கு? இது ஏன் விருப்பம்? என் புருஷ வீட்டுல இருக்க போறேன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? அவ அப்படி எல்லாம் சொல்ல மாட்டா. ஒருவேளை சொல்லிட்டான்னு வெயி. அன்னைக்கு அவங்கள வேடிக்கை பார்த்த ஊரு இன்னைக்கு உன்னை வேடிக்கை பார்க்குமே. அன்னைக்கு அவங்க தலை குனிஞ்சு நடந்தாங்க, இன்னைக்கு நீ தலை குனிஞ்சு நடக்கிற மாதிரி ஆயிடுமே. பெத்த பொண்ணே ராசமா பேச்ச கேட்கலன்னு இந்த ஊரே காரி துப்புமே. எப்பவும் போல உன்னால ஒரு கம்பீரமா பதில் சொல்ல முடியாம போயிடுமே. இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமும் நீ அவளை பார்க்க போவ? எந்த சிறுக்கி எப்படி போற எனக்கு என்ன? இனிமே அவ இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க கூடாது. நாமளும் அந்த வீட்டு பக்கம் போக கூடாது. இவ கடக்குறா ராசம்மா, நீ வா. அங்க போய் கேட்டா தானே ரெண்டுல ஒண்ணு தெரியும். நானும் உன் கூட வரேன், நீ வா போய் கேட்கலாம். அடி போடி, என்ன மதிக்காத வீட்டுக்கு நான் இனிமே போக மாட்டேன். நான் என்ன சூடு சொரணை இல்லாதவளா? என்னம்மா கத்திரிக்காய் அரைஞ்சிட்டியா? கூட நான் போய் வதக்கிறேன். ஐயோ மாமா, வைங்க உட்காருங்க. இதெல்லாம் செய்யறதுக்கு தான் நான் வந்துட்டேன்ல. என்னம்மா நீ அப்ப இதெல்லாம் செய்யாம என்ன சும்மா உட்கார வச்சுட்டு நீ இப்போ? உங்களை யாரு சும்மா இருக்க சொன்னது? உங்களுக்கு தான் நிறைய வேலை இருக்கே. அப்பள கம்பெனி கணக்கு எழுதுறது, ஷாமிலிக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது, இதெல்லாம் உங்களை விட்டா யார் செய்யறது? என்ன மாமா? இல்லம்மா, அப்பள கம்பெனின்னு சொன்னிய, அப்போ நாமளும் கம்பெனி ஓனர் தானே? ஏன் வேற எப்படி சொல்றது? நீங்க தன்னால எப்படி சொன்னீங்க? ஐயோ, கம்பெனிலாம் எதுவும் சொல்லலம்மா. ஏதோ அப்பள கடை வச்சுட்டு இருக்கோன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இனிமே சொல்லி பழகிக்கோங்க. அப்படியே கம்பெனிக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிட்டா சூப்பரா இருக்கும்ல? வாமா ஜானகி, ஒழுங்குபடுத்தின வீடு, ஊதுபத்தி வாசம், உட்காரு. இப்பதான் வீடு வீடாவே இருக்கு. வழியில செழியனை பார்த்தேன், அவன் தான் சொன்னான், அதான் நேரா இங்க வந்துட்டேன்.
ரொம்ப சந்தோஷம்மா. ஓ மாமனார் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து இங்க வந்த பாரு, ரொம்ப சந்தோஷம். ஜானகி, இந்த வாசு சொல்லி தான் நான் உன்னை வீடு தேடி வந்து கூப்பிட்டேம்மா. இல்லைன்னா அப்படியே இருந்துடட்டோன்னு விட்டுருப்பீங்களா மாமா? யாரு கண்டா, ஒருவேளை அப்படித்தான் நடந்திருக்குமோ என்னவோ. வேற என்னமா செய்ய சொல்ற? அவனையும் திருத்த வழி இல்லாம, ஓ முகத்திலே முழிக்க திராணி இல்லாம, நான் ஏதோ ஒரு மூலையில முடங்கி போய் கிடந்திருப்பேன். நீயும் பாவம் பிறந்த வீட்டிலேயே கிடந்திருப்ப. இப்ப எதுக்குன்னு அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? மருமக வீட்டை ஆள வந்துட்டா, இனிமேலாவது இத சாக்கா வச்சு சுப்பிரமணியன் தப்பிக்க முடியாதுல்ல. அடுத்தது கல்யாணம் தான். என்னமா ஜானகி, உன் தங்கச்சியை வரவழைக்க நீ தயார் தானே? ஏன் தங்கச்சி? ஆமா, சுப்பிரமணிக்கு வரப்போற உன் தங்கச்சி தானே? என்னப்பா நீ வேற, அதெல்லாம் மருமக வரப்போறவள அவ தங்கச்சி மாதிரி பாத்துக்குவா. தங்கச்சி மாதிரி என்ன? என் தங்கச்சி தானே வரப்போறா. பாத்தியா எவ்வளவு உரிமையோட சொல்றானு. அதே என் மருமக ஜானகி. அப்ப சரி, பிள்ளையார் சொல்லி போட்டுற வேண்டியதுதான். போட்டு பொண்ணுக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் அன்னாரப்பேட்டையில தான் இருக்காரு. அவரு சுப்பிரமணியத்தை பார்க்க வரேன்னு சொல்லி இருக்காரு. நாளைக்கு அவரை வர சொல்லிட்டுமா? வர சொல்லிடு. இதுக்கு என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? என்னம்மா ஜானகி, நான் சொல்றது சரிதானே? சுப்பிரமணி மாமாவை தவிர இன்னொருத்தரை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏமா ஜானகி, அவங்கள வர சொல்லிடலாமா? வந்து பார்த்துட்டு போட்டுமே. பார்த்துட்டு போட்டு மாமா. ஆனா பொண்ணு நாம பார்க்க போறதுதானே சம்பிரதாயம். அதெல்லாம் ஒண்ணு சம்பிரதாயம் எல்லாம் கிடையாதுமா. அவர் இந்த ஊர்லயே இருக்கிறதுனால வந்து சுப்பிரமணியத்தை பார்த்துட்டு போறேன்னு சொல்றாரு. வந்து பார்க்கட்டும், பார்த்து விசாரிக்கட்டும். அதெல்லாம் விசாரணை எல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா. நான் சொன்னதுதான், அதான் கடைசி வார்த்தை. அதுக்கு மேல யாரும் மாத்தி பேசவே மாட்டாங்க. ஆனா உங்க மனசு யாருக்கும் வராது. என்ன, இந்த மாதிரி ஒரு வசதியான சம்பந்தத்தை வேற ஒரு வசதியான வீட்டுக்கு நீங்க கொடுக்க முயற்சி பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு கை நிறைய கமிஷன் கிடைச்சிருந்திருக்கும். நண்பருங்கிறதுக்காக இந்த வீட்டுக்கு பண்ணிருக்கீங்களே. இதுல என்னமா இருக்கு? அவங்களுக்கு தேவை நல்ல ஒழுக்கமான நல்ல மாப்பிள. அது நம்ம சுப்பிரமணியன் தான். அதனாலதான் அவங்க நம்ம சுப்பிரமணியத்தை விருப்பப்பட்டு கேக்குறாங்க. உங்களுக்கு தான் பெரிய மனசுன்னு பார்த்தா பொண்ணை பெத்தவங்களுக்கு அதை விட பெரிய மனசா இருக்கு. ஏழையா இருந்தாலும் பரவாயில்லன்னு இறங்கி வந்து சம்பந்தம் பேசுறாங்களே. பொண்ணை பெத்தவரு ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருப்பாரு. அதான் கஷ்டப்படுற குடும்பமே போதும்னு நினைச்சிருப்பாரு போல இருக்கு. ஆமாமா, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவங்கம்மா. அப்போ அந்த பொண்ணு அவருக்கு வசதி வந்ததுக்கு அப்புறம் பிறந்தவளா? ஆமாமா, அவங்க வீட்லயே அவதாமா செல்லம். எது கேட்டாலும் கிடைக்கும், எது நினைச்சாலும் நடக்குமா. இங்க வந்த பிறகு என்ன கேட்கணும் என்ன நினைக்கணும்னு எங்களை கேட்டே முடிவு பண்ண சொல்லுங்க. ஏன்னா நம்மள மாதிரி குடும்பத்துல எல்லாம் கேட்டதெல்லாம் உடனே கிடைக்காதுல்ல. சில சமயம் மாசக்கணக்குல கூட ஆகும். அத சொன்ன. அப்புறம் நம்ம பிறந்த வீட்டுல கிடைக்கிறதெல்லாம் இங்க கிடைக்கலன்னு அந்த பொண்ணு கண்ணை கசக்கனா, அது கண்ணை துடைக்கிறதுக்கு வெள்ள வசந்த கைக்கூட்ட வாங்குறதுக்கு கூட நம்ம வீட்டு பண்ட பாத்திரத்தெல்லாம் விற்க வேண்டி வரும். நமக்கு வசதி இல்ல பாருங்க, அத சொன்ன. அந்த பொண்ணு வீட்ல இருந்தே அவளுக்கு எல்லா வசதியும் செஞ்சு தராங்கன்னு வச்சுக்குவோம். நம்ம சுப்பிரமணி மானஸ்தன், தான் உழைப்ப மீறி வர எதையும் ஒத்துக்க மாட்டாரு. என்ன, அந்த பொண்ணுக்கு நம்ம வீட்ல செஞ்சு தரக்கூடிய அதிகபட்ச வசதி நம்ம வீட்டு டிவி தான். அத சொன்ன. சரி, தனக்கு வாச்சது அவ்வளவுதானே அந்த பொண்ணு மனசு தேத்திக்கிட்டா கூட சுப்பிரமணி அவளை தாங்கணும்னு நினைப்பாருல. அதுக்கு எங்க வழி இருக்கு? ஏன் அப்பா, ஏன் அண்ணன், ஏன் அண்ணி, ஏன் தம்பின்னு எல்லாரையும் தாங்குறவரு சுப்பிரமணி. அவரு மனச வர பொண்ணு புரிஞ்சு நடந்துக்கணும். அத சொன்ன. நீங்க அவரை வர சொல்லுங்க மாமா. முதல்ல வந்து பாக்கட்டும். ஒருவேளை இந்த குடும்பத்தை புரிஞ்சுக்கிற பொண்ணு அமைஞ்சிருச்சுன்னா அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு? வந்து பார்த்து பேசி பழகும் போதே நமக்கு எல்லாம் புரிஞ்சிடும்ல. அப்புறம் தானே கல்யாணம். இருந்து சாப்பிட்டு போங்க.
சாப்பாடு என்னம்மா, கல்யாண சாப்பாடே சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் அண்ணன் நான் போய் அந்த பொண்ணு வீட்டுக்காரங்கள வர சொல்றேன். வர சொல்லு. அப்ப நான் பார்த்து போ. வரேண்ணே. சரி நான் கிளம்பட்டுமா? இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம போறீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா? இல்ல, என்ன மாதிரி நீங்களும் லீவ் போட்டிருப்பீங்க, ஆஃபீஸ்க்கு அர்ஜென்ட்டா கிளம்புறீங்களோன்னு நினைச்சேன். நான் ஆஃபீஸ்க்குலாம் போகல. எனக்கு எங்க போறதுன்னே தெரியல. ஏ? மனசே சரியில்லை. ஏ என்னாச்சு? இங்க பாரு இளவரசி, இந்த வீடு என்னோட வீடாகவும் இந்த குடும்பம் என்னோட குடும்பமாகவும் நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க அப்படி நினைக்கல. ஏன் திடீர்னு இப்படிலாம் பேசுறீங்க? வேற எப்படி பேசுறது? போலீஸ் ஸ்டேஷன் அந்த எஸ்ஐ உங்ககிட்ட தான் ஸ்டேட்மெண்ட் வாங்கன்னு சொல்லும்போது ஏன் சார்பா இவர் தான் பேசுவார் நீ சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன். இது ஏதோ நான் ஆம்பளை என்ன முன்ன நிறுத்திக்கிறதுக்காக நான் சொல்றேன், நீ நினைக்காத. என் ஆதங்கத்தை சொன்னேன். போலீஸ் ஸ்டேஷன்ல ஸ்டேட்மெண்ட் கொடுங்கன்னு கேட்டப்போ ஏதோ நான் கொடுத்தேன், மற்றபடி வேற எதுவும் எனக்கு தோணல. உங்களை ஏத்துக்கிட்டனால தானே உங்களை துணையா கூட்டிட்டு போனேன். இல்லைன்னா நளினியோ சித்தியோ லீலாவையோ கூட்டிட்டு போயிருக்க மாட்டேனா? இது உங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கோம் நான் நினைக்கல. பரவாயில்ல இளவரசி, உனக்காக நான் எந்த கஷ்டத்தையும் தாங்க தயாரா இருக்கேன். எனக்கு அது சந்தோஷம் தான். என் ஆதங்கத்தை நான் உன்கிட்ட காமிச்சது கூட நீ எனக்கு மட்டும்தான் ஒரு உரிமையில தான். உங்க அப்பா பெரிய மனுஷன், அவரளவுக்கு முடியலனாலும் ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த குடும்பக்காரங்களா முன்னணி செய்யணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு அந்த இடம் தானே? இல்ல அது என்ன மாப்பிள்ள, என்ன இங்கே நின்னு பேசிட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. இல்ல நான் என்ன வேத்து மனுஷனா நீங்க கூப்பிட்டு நான் உள்ள வரதுக்கு? இது என்னோட வீடு. வா இளவரசி போலாம். வாங்க. லீலா படிக்கிறியா? உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு லீலா. அப்பா இறந்து போன துக்கத்தை கூட ஒதுக்கி வச்சுட்டு அவரோட கனவுகள்லாம் இன்னும் மிச்சம் இருக்குன்னு படிக்க ஆரம்பிச்சிட்டியே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா நினைச்ச மாதிரியே நீ படிச்சு பெரிய ஆளா வரணும். அதுக்கு உனக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ என்ன கேளு, நான் செய்றேன். வேற யாரும் இதுக்குள்ள வர வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை மாதிரி நல்ல மனசு வேற யாருக்கு வரும் மாப்பிள்ள? இல்லத்த, இந்த நேரத்துல தான் தெரிஞ்சவன் ஹெல்ப் பண்றேன் பழைய நட்புன்னு ஆளால கதவை தட்டிட்டு உள்ள வருவாங்க. நாம தான் தெளிவா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். சரி மாமா. சொல்லு, இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் வாங்கி தரேன். ஒண்ணு வேண்டாம் மாமா. லீலா, ஹால் டிக்கெட் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தியே. ஹால் டிக்கெட் தானே, நாளைக்கு முதல் வேலையை போய் நானே வாங்கிட்டு வந்துடுறேன். இல்ல மாமா, என் ஃப்ரெண்டு கிட்ட வாங்கிட்டு வர சொல்லி நான் சொல்லிட்டேன். உன் மாமா நான் இருக்கிறத மறந்துட்டு இல்ல? சேச்சே, உங்களுக்கு எதுக்கு சிரமம் மாமா? இது ஒரு சின்ன விஷயம் தானே. சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ உங்களுக்கு செய்யறது என்னோட கடமையா நான் நினைக்கிறேன். அடுத்த தடவை கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றேன். சரி சரி அத்தை, நான் கிளம்புறேன். இருங்க மாப்பிள்ள, சாப்பிட்டுட்டு போங்க. இல்ல எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, நான் போகணும். வரேன் இளவரசி. இளவரசி, போலீஸ் ஸ்டேஷன் போனீங்களே, என்னம்மா ஆச்சு? ஏய், யார் நீ? மரக்கடையிலிருந்து வரேன் சார். மரக்கடையா? ஒன்னும் இல்லம்மா, நடந்ததெல்லாம் எழுதி தர சொன்னாங்க, எழுதி கொடுத்துருக்கேன். சரி போ. இன்சூரன்ஸ்க்கு ஏதோ ஃபார்மாலிட்டி போல இருக்கு. வாப்பா. மரக்கடை உணர் உங்களை வர சொன்னாருமா. ஆஹா, அப்படியா? சரிப்பா, வரேன்னு சொல்லு. சரிம்மா. சாப்பிட்டாச்சு, ராத்திரி இந்நேரம் ஆச்சு. சுப்பிரமணிக்கு அது புரியாத வயசு. அப்பா வாழ்ந்தவர் தானே, அவருக்கு அது தெரிய வேணா? இதுக்காக இன்னைக்கு குடிக்காம வேற வந்துட்டேன். சித்தப்பா, இனிமேல் நாங்க இந்த வீட்ல தான் இருப்போம், தெரியுமா? தெரியுமே. எப்படி தெரியும்? நீ தானே இப்ப சொன்ன. ஓ, எனக்கு இதை யார் சொன்னான்னு சொல்லுங்க. யார் சொன்னாங்க? அம்மா. இதுக்காக தானே இத்தனை நாளா காத்துட்டு இருந்தோம். ரொம்ப சந்தோஷம். நீ என்னம்மா என்ன சொல்றான் ஆறுமுகம்? ஒன்னும் சொல்லல மாமா, இன்னைக்கு குடிக்கலன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, நானும் கவனிச்சேன். நீ வந்திருக்கன்னு சொல்லி தான் அவன் குடிக்காம வந்திருக்கான்.
என்ன உன் முகத்துல முடிக்க சங்கோச்சப்பட்டுக்கிட்டு மேலே இருக்கிறான்னு நினைக்கிறேன். தாத்தா ஆ நைட்டு கூட அப்பா கிள்ளி முத்தம் கொடுத்துட்டு போயிட்டாரு, அவ்வளவுதான். எம்மாடி உங்க அப்பா தானே செல்லம், நீ தான் உங்க அப்பாட்ட பேசணும். ஐயோ நான் பேச போக மாட்டேன்ப்பா. ஏண்டா? சித்தப்பா எனக்கு பயமா இருக்கு. இனிமே உங்க அப்பாவை பார்த்து நீ பயப்படக்கூடாது, அவர் நல்ல அப்பா. ஹாய் ஷாம்லி. என்னம்மா இப்படிலாம் பண்ணக்கூடாது, அப்பா கிட்ட போ. என்னடா பாப்பாவுக்கு தூக்கம் வரலையா? இல்ல ஏண்டா தெரியல. நேரத்தோட படுத்தாதானே காலையில எழுந்து ஸ்கூலுக்கு போக முடியும். நீ ஏன் தூங்கல? நீ நேரத்தோட தூங்கினா தானே காலையில ஏஞ்சி வேலைக்கு போக முடியும். அது போனோம், இப்போ தூங்கிட்டு காலையில போலாம். என்ன? ஆமாமா நேரம் ஆச்சு, எல்லாரும் தூங்கலாம். சரி டேய் நீ வாடா, நம்ம மேல போய் படுப்போம். அப்பா இருங்க நானும் வரேன். டேய் போய் உன் ரூம்ல படுறா, அறிவு கட்டவன. நீ வாப்பா. போலாமா? வா. செல்லம். அம்மா எனக்கு கதை சொல்லு. ஷாம்லி கதையெல்லாம் வேணாம், நல்லா தூங்கு. எனக்கு கதை சொல்லு. ஒரு ஊர்ல ஒரு காக்கா இருந்துச்சா. அதுக்கு ரொம்ப தாகம் எடுத்துச்சா. ஆனா எங்க தேடி பார்த்தோ அதுக்கு தண்ணியே கிடைக்கலையா. அப்புறம் ஒரு பானையில கொஞ்சமா தண்ணி இருந்துச்சா. உடனே காக்கா யோசிச்சு அந்த பானையில ஒரு கல்லா எடுத்து எடுத்து போட்டுச்சா. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மேல வர ஆரம்பிச்சுதான். ஜானகி அவ தூங்கிட்டாளா? இன்னைக்கு நான் குடிக்கல தெரியுமா? இனிமே இப்படிதான் இருக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். உனக்கு இதுல சந்தோஷமே இல்லையா? இத நீங்க எப்போ பண்ணிருந்தீங்கன்னா நானும் சந்தோஷமா தான் இருந்திருப்பேன். நீயும் கோச்சிட்டு போகாம இங்கே இருந்திருந்தா நானும் குடியை நிறுத்திருப்பேனோ என்னமோ. நான் உன்னை தப்பு சொல்லடா. ஒரு பொண்ணு நினைச்சா எப்படிப்பட்ட அயோக்கியனையும் திருத்த முடியும்னு சொல்லுவாங்கல்ல, நான் அதை தான் ஜானு சொன்னேன். அதே மாதிரி நான் அப்பவே தெரிஞ்சிருந்தா நம்ம சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம்ல. நான் மட்டும் இல்ல, எங்க அப்பா உங்க அம்மா எல்லாருமே சந்தோஷமா இருந்திருப்பாங்க. ஜானகி நீ உன் வீட்டில் இருந்த எத்தனை நாளும் நான் உன்னையே நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? நீ நம்ப மாட்ட, எனக்கு தெரியும். குடிச்சிட்டு வந்து குப்புறப்படுத்தி தூங்குறவன் இதெல்லாம் எங்க ஞாபகத்துல இருக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஜானகி குடிச்சாதான் உன் ஞாபகமே எனக்கு அதிகமா. அதுக்காக இனிமே நான் குடிப்பேன்னு நினைக்காத. ஏன் சொல்லு, பக்கத்திலே இருக்க போற உன்ன ஞாபகப்படுத்த வேண்டியது இல்லைல்ல, அதான். ஜானகி இனிமே நீ புது ஆறுமுகத்தை பார்க்க போற. அப்பா எனக்கு ஆட்டோ வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. அதை ஓட்டி சம்பாதிச்சு நீயே மெச்சுற அளவுக்கு வாழ்ந்து காட்டுறேன். இதுக்கு மேலேயும் அப்பா காசுல தானா? வேண்டாம், அந்த ஆட்டோ ஓட்டி சம்பாதிச்சு அப்பாவோட கடனை அடைச்சிடுறேன். சரிதானே? எனக்குன்னு சில கடமைகள்லாம் இருக்குது. எனக்கு அது புரியுது. ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றிருக்கோம். இனிமே ஒன்று பிறந்தா அது பொண்ணாவும் இருக்கலாம், பையனாவும் இருக்கலாம். இது ஒன்னே போதும். போதும் போதும், இவளை நல்லபடியா வளர்த்தாலே போதும். ஏன்னா அதுவும் என் கடமை தானே. ஏன் ஜானகி, இத்தனை நாள்ல நீ என்னை பத்தி எப்பயாவது நினைச்சிருக்கியா? என் மேல இருந்த கோவத்துல நினைச்சதை பத்தி நான் சொல்லல. கல்யாணம் ஆன புதுசுல நம்ம சந்தோஷமா இருந்தோமே, அத பத்தி. என்ன வெறுப்பேத்துறதுக்கு தானே சொல்ற? அது எப்படி நீ என்ன நினைக்காம இருக்க முடியும்? நினைச்சிருப்ப. சரி, அப்ப நீ இத்தனை நாள் நினைக்கலன்னு இருக்கட்டும்.
இனி ஒவ்வொரு நிமிஷமும் நீ என்னை பத்தியே நினைச்சிட்டு இருக்க மாதிரி நான் நடந்துக்குவேன். ஜானகி, உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். குழந்தைக்கு எதுவும் வாங்கிட்டு வரல? வாங்கிட்டு வந்திருக்கேன். சாக்லேட்ஸ், ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ ராத்திரி கொடுக்க வேணாம், காலையில் எழுந்தவொடனே கொடுத்துடலாம். ஜானகி, என்ன பொறுப்பில்லாதவன்னு முடிவே கட்டல. ஏன் குழந்தைய நான் மறப்பேனா? சரி, இதெல்லாம் சொல்லி நிரூபிக்க முடியாது. நான் வாழ்ந்துதான் நிரூபிச்சு காட்டணும். நீயே பெருமைப்படுவ என்னை பத்தி. ஏன் 4 பேர்கிட்ட பெருமையா பேசுவேன் என்னை பத்தி. அந்த மாதிரி நான் வாழ்ந்து காட்டுவேன் ஜானகி. நீ என்ன நம்பலல்ல? சத்தியமா? சத்தியமா. கயல், அன்னைக்கு நீ ஒரு போட்டோவை பார்த்து பயந்துட்டு இருந்தியே, அவங்க சொந்தக்காரங்க தான் சுப்பிரமணிய பார்க்க வந்திருக்காங்க. நீங்க திரும்ப இந்த வீட்டுக்கு வந்து அம்மா ஸ்தானத்துல இருந்து எந்த பொண்ணை கை காமிக்கிறீங்களோ அவளே நான் கல்யாணம் படிக்கிறேன்னு நீங்க சொன்னீங்கல்ல? ஏன் கல்யாணத்தை விட நின்னு போன அந்த கல்யாணம் நடக்கிறதா முக்கியம். நல்லா இருக்குங்க. அந்த குடும்பத்துக்காக நீங்க வேதனை பட்டுட்டு இருக்கீங்க. உங்களால இந்த குடும்பம் வேதனை பட்டுட்டு இருக்குல்ல, இதுக்கு என்ன பண்ண போறீங்க? பண்ணுவேன்.